தமிழகத்தில் உள்ளாட்சிகளில் காலியாக உள்ள இடங்களுக்கு இடைத்தேர்தல் நடத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. நெல்லையைச் சேர்ந்த சண்முகநாதன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்திருந்த மனுவில் கடந்த 2021ஆம் ஆண்டு 9 மாவட்டங்களில் மட்டும் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றதாகவும், இத்தேர்தல் 2011ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் வார்டு நிர்ணயம் மற்றும் ஒதுக்கீடு செய்து முடிவு செய்யப்பட்டதாகவும் கூறியுள்ளார். இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் வார்டு மறுவரைகை மற்றும் ஒதுக்கீடு தொடர்பாக முடிவு செய்யப்பட்ட பிறகே உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும் என அரசு தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது எனவும், ஆனால் தற்போது உள்ளாட்சி தேர்தலுக்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த தேர்தலுக்கான வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலில் பாதி வாக்காளர்களின் புகைப்படம் இல்லை எனவும், எனவே தமிழகத்தில் காலியாக உள்ள உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளுக்கான வாக்காளர் பட்டியலில் உள்ள அனைத்து வாக்காளர்களின் புகைப்படங்கள் இடம்பெற்றிருப்பதை உறுதிப்படுத்துவதோடு வார்டு ஒதுக்கீட்டையும் முடிவு செய்ய வேண்டும் எனவும், அதன் பிறகே 9 மாவட்டங்களுக்கான உள்ளாட்சி காலி பணியிடத்திற்கான தேர்தலை நடத்த வேண்டும் எனவும் அந்த மனுவில் அவர் கூறியிருந்தார். அதன்படி வழக்கை விசாரித்த நீதிபதிகள் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் வாக்காளர்களின் புகைப்படங்கள் இடம்பெற்றிருப்பதை உறுதி செய்வதோடு வார்டுகள் ஒதுக்கீடு குறித்தும் முடிவு செய்ய வேண்டும் என கூறி உள்ளாட்சி காலி பணியிடத்திற்கான இடைத்தேர்தலை நடத்த இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டனர்.